ஜிஎஸ்டியால் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி அன்னபூர்ணா ஓனர் பேசவில்லை. எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இது அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே உள்ள அந்த பிரச்சனை வெடிச்சு சதுரி இருக்கு. அண்ணாமலையோட அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பது நிர்மலாவுக்கும் மாணவிக்கும் இன்னமும் முழுவதுமாக புரியவில்லை. நல்லா தெரியுது அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். இல்லாட்டி எந்திரிச்சு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மத்திய நிதியமைச்சர்னும் போது அது நாட்டோட பிரச்சனை ஆகுது. ஒரு தொழிலதிபர் நிதியமைச்சர் எப்படி மிரட்டலாம்? ஜிஎஸ்டியிலேருந்து மத்திய அரசு நழுவி போவதற்கு இந்த மொத்த விவகாரமும் இந்த வீடியோவும் உதவுது. இல்லை இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே கண்டுபிடிப்பாங்களாம். அந்த கதையா இவங்க தான் வீடியோ எடுப்பாங்களாம், இவங்க தான் வெளியில விடுவாங்களாம், இவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, ஓஹெச் தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வந்தது, தொழிலதிபரோடு வந்து உரையாடியது, அதைத் தொடர்ந்து அங்கே தொழிலதிபர் உணவக உரிமையாளர் கேட்ட கேள்விகள், அதற்கு பிறகு வெளியான வீடியோ, இது எல்லாமே கடந்த 2-3 நாட்களாக மிகப்பெரிய ஒரு விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறி இருக்குது. இந்த விஷயத்தை பாஜக இப்படி தான் கையாளும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருக்கா, இல்லை இதில் இவங்க இன்னும் கொஞ்சம் சரியாக செயல்பட்டுருக்கணும்? தமிழ்நாடு நிலைமை என்னன்னு தெரியும், பிஜேபி நிலைமை, இவ்வளவு செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. 2 விஷயம். ஒன்று, அந்த ஓட்டல் உரிமையாளர், அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் வரவழைக்கப்பட்டு மன்னிப்பு கேட்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். அவரோட பிஹேவியர்லேருந்தே அது தெரியுது. 2வது, அதை வீடியோ எடுத்து வெளியில் போட்டது பிஜேபியோட உள்ளே இருக்கக்கூடிய அவலங்கள் எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்பதை காட்டுது. இப்போ அவர் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. ஜிஎஸ்டிக்கு எல்லா ஊர்லேயும் போய் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தொழில்துறையினருடன் பேசுகிறாங்க. எம்எஸ்எம்இ செக்டார் அந்த இதில் பேசுகிறாங்க. நாட் டாப் பியூரோக்ராட், டாப் கார்பரேட்ஸ் இல்லை, அது வேறு கேட்டகரி. நிச்சயமாக இந்த எம்எஸ்எம்இ கேட்டகரியில் வராங்க இவங்க எல்லாருமே. அதில் வரும்பொழுது அவர் ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. இன்ட்ரெஸ்டிங்லேயே அவர் ஜிஎஸ்டியை நீக்குங்க, ஜிஎஸ்டிங்க குறைங்கெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அந்த டிஃப்ரென்ஸு அதனால் கம்ப்யூட்டரில் வரக்கூடிய பிரச்சனை, பில்லிங்கில் வர பிரச்சனையை சொல்கிறார். அவர் பிரச்சனையை தான் அவர் பேசினார், மக்கள் பிரச்சனையை பற்றி அவர் பேசல. அன்னபூர்ணா ஓனர் ஸ்ரீனிவாசன் அவருடைய பிரச்சனையை பேசுகிறாரு. மக்கள் ஜிஎஸ்டியால் படக்கூடிய துயரங்களை பற்றியோ, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க மக்கள். ஜிஎஸ்டி கசக்கி புழிகிறான். பொங்கலுக்கு 22% நம்ம ஜிஎஸ்டி போடுறோம். ஸோ ஜிஎஸ்டியால் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி அன்னபூர்ணா ஓனர் பேசவில்லை. எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் கூல்டன்னா ஃபுல்லானா ஏற்றிக்கோங்க. இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பன்னுக்கு ஜிஎஸ்டியில் பன்னுக்குள்ளே இருக்க க்ரீமுக்கு 18% போடுறீங்க, ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12% போடுறீங்க. ஒரு குடும்பத்தில் சாப்பிட வராங்கன்னா பில்லிங்கில் பெரிய பிரச்சனையாது, கம்ப்யூட்டர் திணறுது. நீங்கள் வேணும்னா ஜிஎஸ்டியை உயர்த்தி கூட வச்சுக்கோங்க, இப்படியே சொல்கிறாரு. ஜிஎஸ்டியை கூட்டுறதுனா கூட்டிக்கோங்க, ஆனால் யூனிஃபார்மாக பண்ணுங்கள். யூனிஃபார்மிட்டியை தான் அவர் கேட்குறாரு. ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ண சொல்லியோ ஜிஎஸ்டியை குறைக்க சொல்லியோ கேட்கல. மக்கள் படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஜிஎஸ்டியால் இந்த ஜிஎஸ்டி மக்கள் ரத்தத்தை அட்டையாக உறிஞ்சுதுன்றதை பற்றி அந்த ஓனர் பேசலை. அவரோட பிரச்சனையை பேசுகிறாரு. அது லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம். கம்ப்யூட்டரில் ஏற்ற முடியல. ஒரு குடும்பத்தில் 4 ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் 4 பேர் சாப்பிட்றாங்கன்னா 4 பேருக்கு 4 பில்லு போடும்போது பிரச்சனையாகுதுன்ற அவர் தன்னோட பிரச்சனையை சொல்கிறார். அவர் ஜிஎஸ்டியை குறைன்னு சொல்லலை, வேணும்னா கூட்டிக்கோங்கன்னு தான் சொல்கிறார். இதுவே இவங்களுக்கு பொறுக்கலை. 2வது, அவர் பண்ண ஒரு தவறு என்னை பொறுத்த வரைக்கும், வானதி சீனிவாசனை பற்றி பர்சனலாக அங்கே சொன்னதை அவங்க மறுக்கிறாங்க. அவங்க வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் த போர்டாக தான் எனக்கு படுது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நீ தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக அவங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்கன்னெலாம் பேசுறது நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. இதை புரிஞ்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் இதே ஒரு திமுக மந்திரியை முதலமைச்சர் யாராவது கேள்வி கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கி நிர்மலா விஷயத்தில் அன்னபூர்ணா ஓட்டலுக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடியவர்கள் மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியோட அமைச்சர்களுக்கு அல்லது முதலமைச்சருக்கு, இந்த மாதிரி அமைச்சர்களே வச்சுக்கோங்களேன், ஒரு துரைமுருகன், தங்கந்தண்ண அரசு, ஐ பெரியசாமி, பொன்முடி, KKSR ராமச்சந்திரனுக்கு எதிராக யாராவது இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் கேள்வி கேட்டு அது கொஞ்சம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக திரும்பி இருந்தால் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அதனால் இது எல்லா அரசியல்வாதியும் செய்கிறது தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வீடியோ எடுத்து போட்டு அசிங்கம் பண்ணிட்டாங்க.
இது வந்து அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே உள்ள அந்த பிரச்சனை வெடிச்சு சதுரி இருக்குது. தான் சொந்த கட்சிக்காரர்களையே வீடியோ ஆடியோ எடுத்து போட்டு அவர்கள் அரசியல் கதையை முடிப்பது தான் அண்ணாமலையின் வேலை. கேடி ராகவனுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும். அவங்க கட்சியில் இருக்க பலரோட ஆடியோ இன்றைக்கி வெளியில் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த அவலமான கீழ்த்தரமான அரசியல் யார் காலத்தில் வந்ததுன்றது தெரியும். அது எப்படிங்க ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட்டோட கண்ணசைவு இல்லாமல் அந்த வீடியோ வெளியில் வரும்? அவர் இல்லையே. அதான் அந்த இவர் சொன்ன அந்த படத்தில், ஒரு படத்தில் அந்த ரகுவரன் சொல்லுவார்ல, இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே கண்டுபிடிப்பாங்களான்னு. அந்த கதையாக இவங்க தான் வீடியோ எடுப்பாங்களாம், இவங்க தான் வெளியில் விடுவாங்களாம், இவங்க தான் மன்னிப்பும் கேட்பாங்களாம். அது எப்படிங்க மத்திய நிதியமைச்சரும் அந்த தொகுதி எம்எல்ஏவும் இருக்கிற ஒரு ரூமில் தொழிலதிபர் வந்து பவ்யமாக எந்திரிச்சுன்னு மன்னிப்பு கேட்குறாரு, வணக்கம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாருன்னா அந்த வீடியோ எடுக்கிறதே முதல்ல தப்பு. எடுத்த வீடியோ எப்படா வெளில வரும்? யார் சொல்லி இது வெளியில் வந்தது? இதே பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளே அழுகி போய் இருக்கக்கூடிய முடைநாற்றம் எடுக்கக்கூடிய உட்கட்சி பூசல் வெடித்து சிதறி இருக்குது. இதில் வந்து இப்போ மாநில தலைவர்கள் மத்திய தலைவர்கள் எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் லண்டனில் இருந்தாலும் அவர் தான் தமிழ்நாடு பாஜகவை கட்டுப்படுத்துகிறார். மத்திய நிதியமைச்சரே ஆனாலும் என்னுடைய ஏரியாவுக்குள்ளே காலை வச்சிங்கன்னா நீங்கள் இதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது தான் இந்த வீடியோவோட சாராம்சம். இந்த வீடியோவை நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து பார்க்குறோன்னா பிஜேபியோட உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி மோதல் ரொம்ப அவலமாக வெளியில் வந்து சந்திச்சிருக்குது. சொந்த கட்சி தலைவர், இந்தியாவின் ஒரு முன்னணி அமைச்சர், புரோட்டோக்காலில் 7வது 8வது ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, அந்த அம்மாவை வந்து ஒருத்தன் பார்க்குறத எப்படி ஒருத்தன் வீடியோ எடுக்க முடியும்? எப்படி அது சாத்தியம்? ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து எவ்வளோ பேர் பார்ப்பான், அங்கே 1000 டிரான்சாக்ஷன் நடக்கும், அதை வீடியோ எடுத்து வெளியில் போடுறதுன்றது யார், எப்படி இந்த தைரியம் வந்தது? எப்படி சாத்தியம்? அதை சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்களை கேட்குறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயோ திமுக கவர்மெண்ட்டில் இருந்திருக்கு, மத்திய அரசில் திமுக இருந்திருக்கு, காங்கிரஸ் இருந்திருக்கு, பிஜேபியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மத்திய அமைச்சரோட, அவங்க எந்த மத்திய அமைச்சர் வேணா இருக்கட்டும், அது நம்பர் 4 புரோட்டோக்காலில் வந்து 7வது 8வதோ நிதியமைச்சர்ன்றாங்க. இன்னொரு இப்போ ஒரு வீடியோ ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னு கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். வெளியே வருது இன்னொரு வச்சுக்கிடுவோம். வீடியோ எடுக்கிறது நல்லா தெரியுங்க. அவங்க நிர்மலா சீதாராமனுக்கோ வானதி சீனிவாசனுக்கோ தெரியறதுக்கு வாய்ப்பு. வீடியோ எடுக்கிறது நிர்மலா சீதாராமனுக்கோ வானதிக்கோ தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க கண் முன்னால் ரகசிய கேமரா இல்லை, ஹிடன் கேமரா இல்லை, ஹிடன் கேமரா இல்லை, நார்மல் கேமரா, இதர் மொபைல் ஆர் கேமரா. அது வீடியோ எடுக்கிறது நிர்மலாக்கும் தெரியும், வானதிக்கும் தெரியும். அவங்க கட்சிக்காரன் தான் எடுத்திருக்கான். சரி, கவர்மெண்ட் வீடியோ இல்லை, அது பிஜேபியோட வீடியோ. அவங்க கட்சி நபர்கள் தான் எடுத்திருக்காங்க. வெளியில் விட்டது பிஜேபி ஐடிவிங்க. இல்லாட்டி அண்ணாமலையா மன்னிப்பு கேட்குறேன். பிஐபி எடுத்திருந்ததுன்னா அண்ணாமலையா மன்னிப்பு கேட்கணும். நீ அவரே எடுக்க சொல்லி அவரே வெளியிட்டது போன்ற கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. இப்போ அவரே அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தெரிந்துதான் அந்த வீடியோ எடுக்கப்படுறது அப்படின்னு இவங்களுக்கு இவங்க ஏமாந்துட்டாங்க. எடுக்கிறாங்கன்னு தெரியும், வெளியில் விடுவாங்கன்னு தெரியல. அண்ணாமலையோட அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பது நிர்மலாவுக்கும் வானதிக்கும் இன்னமும் முழுவதுமாக புரியவில்லை. என்னங்க விளையாட்டாங்க, விளையாட்டு சமாச்சாரமா? ஒரு யூனியன் மினிஸ்டருங்க, கேபினெட் சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவல் ரேங்க். அவங்க சீஃப் மினிஸ்டரோட மேலே, புரோட்டோக்காலில் யூனியன் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு மேலே, கேபினெட் மினிஸ்டர் அந்த அம்மா, ஹோம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், 2வது வந்து அமித்ஷா, 3வது நிர்மலா, 4வது தான் ஜெய்சங்கர். நிர்மலா சீதாராமன் ஒரு சீனியர் மினிஸ்டர், யூனியன் ஃபைனான்ஸ், இந்த நாட்டுக்கே நிதியமைச்சருங்க. அந்த அம்மா கிட்ட வந்து யாரோ ஒரு தொழிலதிபர் பேசுகிறாருன்னா இட்ஸ் அ ப்ரைவேட் கான்வர்சேஷன். அது சரி, அதை ஏமா வீடியோ எடுத்தால் தெரியாமல் வீடியோ எடுக்கலைங்க. சரி, ஓகே சார். இப்போ இந்த வீடியோ பிரச்சனை அது வந்து உள்கட்சி விவகாரம் சொல்லி, உள்கட்சி விவகாரம் அண்ணாமலைக்கும் அல்லது மத்திய அமைச்சர்களும் அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு பிரச்சனை, இது கட்சி பிரச்சனைன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த வீடியோவே வரல, இந்த வீடியோ நமக்கு தெரியலை அப்படின்னு பேசினாலும் கூட இந்த வரவழைத்து பேசுகிற மன்னிப்பு கேட்க வேண்டிய அந்த விஷயத்தை, வீடியோ உள்கட்சி விவகாரம் சார். இப்போ ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ வெளியில் வரலன்னா இவர் போய் சந்தித்து பேசினதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இவரை வந்து வரவழைச்சு பேசினாங்களா, இவராக போனாங்களான்னு கிளாரிட்டி இல்லை. வானதி சீனிவாசனுடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் தான் 2 முறை 3 முறை உங்களை சந்திக்கிறதுக்கு டைம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு காலையில் கேட்டாங்க. அப்புறம் முடியலன்னு சொன்னோம். மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு டைம் ஒதுக்கி அவரை அவங்க அதுக்காக வெயிட் பண்ணார். நாங்கள் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவரை பேச வச்சோம்னு சொல்கிறோம். அதற்கு மறுப்பு எதுவும் இதுவரை சீனிவாசன் அன்னபூர்ணா ஓனர் தெரிவிக்கவில்லை. அதனால் வானதி சொல்கிறது தான் உண்மை. ஒரு மத்திய நிதியமைச்சரை வந்து உள்ளூர் தொழிலதிபர் ஒருவர் போய் உள்ளூர் எம்எல்ஏ வழியாக போய் பார்க்கறது எந்த தப்பும் கிடையாது. வரவழைச்சு பார்த்தாலும் தப்பு கிடையாது, இவராக தேடி போய் பார்த்தாலும் தப்பு கிடையாது. இந்த பிரச்சனை வந்து இந்த வீடியோவால் மட்டும்தான் நமக்கு வருது. நானாக விரும்பி போய் பார்த்தேன்னா அவங்க என்னை அழைச்சி பேசினாங்களான்னு அன்னபூர்ணா ஓனர் இது வரைக்கும் கிளாரிஃபை பண்ணலை. வானதி வந்து அவராக தான் 2 தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டார், நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. மறுப்பு எதுவும் எதிர்த்தரப்பிலேருந்து வராத காரணத்தால் வானதி சொல்கிறது தான் உண்மை. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவால் நல்லா தெரியுது அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். இல்லாட்டி எந்திரிச்சு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அது அவலமானது, அபத்தமானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது.
இது நிச்சயம் மன்னிக்க முடியாதது. ஒன்று வீடியோ எடுத்தது, அது வெளியில் விட்டது, அது அவங்களோட உட்கட்சி பூசல் சந்தி சிரிக்குது. சொந்த கட்சியை சேர்ந்த தேசிய தலைவர் மத்திய அமைச்சராக இருந்தாலும் என் ஏரியாவில் காலை வச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதை தான் செய்வேன்னு அண்ணாமலை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். அது அவங்க கட்சி பிரச்சனை. ஆனால் மத்திய நிதியமைச்சர்னும் போது அது நாட்டோட பிரச்சனை ஆகுது. ஒரு தொழிலதிபரை நிதியமைச்சர் எப்படி மிரட்டலான்னு. மூணாவது, அவர் விரும்பி போனாரா விரும்பாமல் போனாரான்றது அவர் கிளாரிஃபை பண்ணாத வரைக்கும் இவர் தான் விரும்பி போயிருக்காருன்னு அர்த்தம். விரும்பி போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ நெருக்கடி ஏதோ வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி தான் அவர் விரும்பி கூட போயிருக்கலாம் சார், அவரே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக. அப்போ அதற்கு முன்பு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, இந்த வீடியோ வைரல் ஆகுது, இது நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது, வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது மூலமாக அவர் தானாக மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமை கூட தள்ளப்பட்டிருக்கலாம். நான் மறுக்கல, தள்ளப்பட்டிருக்கலாம் என்பதை நான் மறுக்கவில்லை. நான் உங்களை கேட்கறது என்னன்னா, இந்த வீடியோ வெளியில் வரலன்னா இந்த பிரச்சனையே இல்லை. வீடியோ வந்ததால தான் பிரச்சனை வருது. வீடியோ வந்ததுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா வந்து அவர் விரும்பினா போனாரா, கூப்பிட்டு மிரட்டி கூப்பிட்டாங்களா, அல்லது விரும்பி போனாரோ. வானதி என்ன சொல்றாங்க, அரசு தரப்புலேருந்து ஆளும் தரப்புலேருந்து அவர் தான் விரும்பி கேட்டாருன்றாங்க. அவர் அதற்கு பதில் மறுப்பு எதுவுமே தெரிவிக்கல. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க சார், இப்போ நான் அந்த பிரச்சனை ஜிஎஸ்டிக்குள்ளே என்ன யார் வேணாலும் கேள்வி கேளுங்க, அதை பற்றி நான் பதில் சொல்கிறேன், எனக்கு அதுதான் வேலை, அதனால தான் நான் வந்து சந்தித்து பேசுகிற வைக்கிறேன். ஆனால் உங்கள் தொகுதி எம்எல்ஏவை குறித்து இது ஏன் நீங்கள் இப்படி ஒரு சாப்பிட்டதை வந்து பேசலாம், அதனால தான் நான் அவர்கிட்ட அதை பற்றி கேட்டேன்னு சொல்கிறேன். இல்லை, அந்த கருத்தில் எனக்கு ஓரளவு உடன்பாடு உண்டு. ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை பற்றி அவர் பொது வெளியில் விமர்சனம் பண்ணுறாரு. மத்திய நிதியமைச்சர் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது வானதி சீனிவாசன் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, ஜிலேபி வந்து சாப்பிட்டாங்க, அதில் என்ன இவ்வளோ ஜிஎஸ்டி அவ்வளோ ஜிஎஸ்டி. ஆனால் அவரோட வார்த்தைகள் வந்து அந்த தொழிலதிபரோட வார்த்தைகள் கன்சர்ன்ட் எம்எல்ஏவை பற்றி பேசும்பொழுது நான் சொல்கிறது என்னென்னா வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு டார்கெட்டடாக தான் எனக்குப்பட்டது. நிச்சயமாக வந்து அந்த இடத்துல வந்து தொகுதி எம்எல்ஏவை அந்த தொழிலதிபர் டார்கெட் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஆதாரம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல கட்சி ரியாக்ட் பண்ண தான் செய்யும். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த நிலைமையில் மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, இதே நிலைமை மாநில அமைச்சர் ஒருத்தருக்கு, அங்கே தொகுதி அமைச்சர் முத்துசாமி இருக்கார், அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, இவங்க ரெண்டு பேரும் அவங்கள வச்சுக்கிட்டு அல்லது தங்கத்தன்னரசை வச்சுக்கிட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி மட்டும் சிட்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, ஸ்டேட் ஜிஎஸ்டிலையும் எங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் வந்து நிறையா எங்களுக்கு நிறைவேற்றவே முடியல. மாநில அரசின் மீது 1000 குறைகள் இருக்குது மக்களுக்கு, இங்கே ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை. அப்போது ஒரு மாநில அமைச்சரை ஒரு தொழில் அதிபர்கள் கூட்டத்தில், எம்எஸ்எம்இ செக்டார் சார்ந்த தொழில் அதிபர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு டைரெக்டாக கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த தொகுதி எம்எல்ஏ ஒருத்தரை பார்த்து அவரும் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு இதே இடத்துல திமுக இருந்திருந்ததுன்னா அப்போ இதனோட எதிர்வினை என்பது எப்படி இருந்திருக்கும்? அந்த ஜிஎஸ்டியை பற்றி அவருடைய குற்றச்சாட்டுகள் எதுவுமே வந்து தவறு கிடையாது, அவர் தாராளமாக அதை எடுத்து வைக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் ஜிஎஸ்டியை போட மக்கள், மறுபடியும் சொல்கிறேன், ஜிஎஸ்டியால் மக்கள் படக்கூடிய துன்பங்களை பற்றி பேசல, அவர் பிரச்சனையை பேசினார். நிதி அமைச்சர் அதுக்கு சொன்ன பதிலும் எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ராப்பராக தான் இருந்தது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டி வந்து நான் மட்டுமே முடிவு செய்ய முடியாது, ஒரு குழு இருக்குது, அந்த கமிட்டியில் வந்து ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டியில் நான் பிஜேபி ரூல்டு பிஜேபி அல்லாத மாநிலங்களோட நிதியமைச்சர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 பேருமே இருக்காங்க. ஒவ்வொரு பொருள் மீதான வரி விதிப்பு பற்றியும் ரொம்ப த்ரெட்பேராக டீட்டெயில்டாக விலாவாரியாக நாங்கள் வந்து ஆலோசித்து தான் முடிவு செய்கிறோம். இது ஒரு தனிநபர் எடுக்கிற முடிவு இல்லைன்னு ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்க காம்போசிஷன் அந்த அம்மா சொல்கிறாங்க. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டியை பற்றி வெளியில் இவ்வளோ தூரம் பேசக்கூடிய மாநில கட்சிகள், தமிழ்நாடு இப்போ எடுத்திங்கன்னா திமுக, தங்கத்தென்னரசோ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரனோ உள்ள எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளுக்காக போராடினாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஸோ ஜிஎஸ்டின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் நிர்மலா சீதாராமனோட பதில் வந்து எனக்கு அது ஒன்றும் பெரிய தவறாக படலை. இது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். மத்திய அரசு தவறு செய்துன்னா ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சிலையும் எத்தனை முறை இந்த மாநில நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் மினிஸ்டர்ஸ் தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் நில்லுன்னு தான் வருது. எங்கே சிக்கல் வருதுன்னா 2 சிக்கல். ஒன்று, வானதி சீனிவாசன் தொகுதி எம்எல்ஏவை நேம் பண்ணி அவங்க வந்தாங்க, ஜிலேபி சாப்பிட்டாங்க, எப்படி இது வந்து கூடுதலாக இருக்குன்னா அவங்க கேட்டாங்க, தகராறு பண்ணாங்கன்னு அவர் சொன்னதும், அவரை வரவழைச்சு மன்னிப்பு கேட்க வச்சதும், 3வது இது வீடியோ எடுத்ததும், இதுதான் அவலமானது. ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க திரவியம், இதெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமான கீழ்த்தரமான விஷயம். அதாவது ஒரு தொழிலதிபரை கூப்பிட்டு எந்திரிச்சு வணக்கம் சொல்ல வைக்கிறதும், அதை வீடியோ எடுத்து போடுறதும் ரொம்ப சீப் பாலிட்டிக்ஸ். முக்கியமான பிரச்சனையை நம்ம எல்லாரும் இதுலேருந்து மறந்துடுறோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எதுனா ஜிஎஸ்டியால் வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்கறதுக்கு, மக்கள் படக்கூடிய துயரங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த தொழிலதிபரும் தான் பிரச்சனையை சொன்னார், மக்கள் பிரச்சனையை சொல்லலை. ஜிஎஸ்டியிலேருந்து மத்திய அரசு நழுவி போவதற்கு இந்த மொத்த விவகாரமும் இந்த வீடியோவும் உதவுது. ஒரு விதத்தில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ விவாதங்களில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை மறந்துட்டு நம்ம இந்த வீடியோ, இந்த மன்னிப்பு,
இந்த மாதிரி சைடு இஷ்யூஸில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம்னு தான் எனக்கு தோணும். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வரும்போது மெயின் இஷ்யூ கீழே போகுது. இது நாட் ஓன்லி இந்த நீங்கள் சொல்கிறது ரைட், நீங்கள் ரைட். நிச்சயமா. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்த திரும்ப 2-3 முறை சொன்னீங்க. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் கூறிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரோ அவர் திமுகவை சேர்ந்தவரோ இருந்தால் இது எப்படி இருக்கும், ரியாக்ஷன் எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது அந்த ஒப்பிட்டு இது இருந்தால் எப்படி இருக்கும்னு எதிர்வினை எப்படி இருக்கும்னு யோசிச்சு இதை நியாயப்படுத்த முடியுமான்னு கேட்க. சத்தியமாக நியாயப்படுத்தலை. அப்படி நியாயப்படுத்துறதுக்கு நான் ஒன்றும் அந்த கம்பாரிசன் பண்ணும்போது எல்லா எப்படி யோசிச்சு இல்லை இதை எப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா அப்போ இதுக்கு அது பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு துணி கிடைக்கும். நிச்சயமா இல்லை, ஒருபோதும் இல்லை. இது சம்பந்தப்பட்டது மத்திய அமைச்சர், அந்த மத்திய அமைச்சரோட கட்சியோட எம்எல்ஏன்றதுனால நம்ம அதை பேசுகிறோம். ஆளும் வர்க்கம் என்பது என்றைக்குமே ஒரே மாதிரியானது தான். ஒரு மந்திரி வந்து தன்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்த ஒரு பெண்மணியை வந்து அவங்க திரும்ப பேசுனாங்கன்னும் போது அந்த பெட்டிஷனால் அவங்க தலையில் அடித்தார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? KKSSR. ஸோ எங்கேயுமே ஆளும் வர்க்கம் இப்படி தான் நடந்துக்குது. இதில் வந்து நான் இங்கே இந்த இடத்துல திமுகவையும் மாநில அமைச்சர்களையும் வச்சு பாருங்கன்னும் போது இதை நியாயப்படுத்துகிறேன். இதை எவனுமே நியாயப்படுத்த முடியாதுங்க. இது என்ன அயோக்கியத்தனமான வேலை. இது ஒரு தொழிலதிபரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறதும் அதை வீடியோ பிடிச்சி போடுறதும் எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு காரியம். அதாவது அவங்க சொந்த கட்சி பிரச்சனை எவ்வளோ தூரம் சந்தி சிரிக்குது, அதில் வந்து இந்த அரசாங்கத்தோட மான மரியாதை காற்றுல பறக்குதுன்றதை பற்றின கவலை கூட இல்லாமல் தமிழ்நாடு பிஜேபியும் அதனுடைய தேசிய தலைமையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. வானதி சீனிவாசன்ற அந்த எம்எல்ஏவை, சிட்டிங் எம்எல்ஏவை ஒரு தொழிலதிபர் கேள்வி கேட்டதுப்ப அதற்கான எதிர்வினையாக தான் இதை நான் பண்ணேன் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இது வந்து கடந்து போக முடியாத ஒரு பிரச்சனைன்ற. நான் எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க. இதனால் இதை யாரும் நியாயப்படுத்தலை. திமுக பண்ணால் திமுகவையும் தான் நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். வானதியை தொடாமல் வானதி வந்தாங்க ஜிலேபி சாப்பிட்டாங்கன்னு பேசாமல் வெறும் ஜிஎஸ்டியோட மட்டும் அவர் இருந்திருந்தாருன்னா இது நடந்திருக்காது. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு இவங்க பண்ணது மத்தியில் ஆட்சி இருக்குன்ற ஆணவத்தில் இவர்கள் அவரை வரவழைச்சதும் மன்னிப்பு கட்டதும் இவங்களுக்கு ஒன்று தெரியல. அண்ணாமலைன்னு ஒருத்தர் லண்டனில் இருந்தாலும் தமிழ்நாடு பிஜேபி அவர் தான் கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. சொந்த கட்சியை சார்ந்த மத்திய நிதியமைச்சர் வீடியோவையே அவரால் எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு 1 hour பொறுத்து மன்னிப்பு கேட்க முடியும்னா அப்போ உங்களோட முழு எதிரியும் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்காங்க. அண்ணாமலை வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான அரசியல்வாதின்றது நிர்மலா சீதாராமனுக்கும் வானதிக்கும் இன்னமும் புரியல. அதனால தான் இப்படிப்பட்ட சிக்கலில் போய் மாட்டினாங்க. அந்த அம்மா நிர்மலா பேசுகிற வீடியோ பக்கத்தில் இருந்து கட்சிக்காரன் ஒருத்தர் எடுக்கிறேன்னா அது யார் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணாம்? என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் 3 வருஷமாக தெரிய வேணாம்? எத்தனை ஆடியோ எத்தனை வீடியோ? சொந்த கட்சிக்காரன்னு எதிர்கட்சிக்காரங்க திமுகவோ காங்கிரஸோ கூட இவ்வளோ இழிவுபடுத்துனது கிடையாது. எல்லாம் பர்சனல் மேட்டர்ஸ், ப்ரைவேட் மேட்டர்ஸ். ஆபாசமாக காது கொடுத்து பேச முடியாத 4 சவுத்துக்குள்ளே கூட நம்ம சொல்ல முடியாத வார்த்தைகளால் பேசக்கூடிய ஆடியோ டேப்ஸ், வீடியோ டேப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சொந்த கட்சிக்காரங்களுக்கு செய்கிறவங்க தனக்கு செய்ய மாட்டாங்கன்னு சீதாராமன் நினச்சாங்க. அண்ணாமலை கோர்ட்டில் எல்லாரும் சமந்தான். அது நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் KT ராகவனாக இருந்தாலும் அதான் நடந்திருக்கு. இப்போ இதுதான் மெயின் இஷ்யூ. நான் அது குறைச்சி மதிப்பிடல. ரெண்டாவது இதை விட முக்கியமான இஷ்யூ ஜிஎஸ்டி. ஸோ திமுக உதாரணம் என்பது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு தப்பு அவர் பண்ணார்னு நான் நினைக்கிறேன். தப்புன்னா நான் சொல்கிறது என்னன்னா அந்த நண்பர் அவர் அன்னபூர்ணா ஓனர், பெரிய தொழிலதிபர். அவர் ஒரு பெரிய மேபி யானைக்கும் அடி சறுக்குன்ற கதை தான். அவர் பண்ண அவரோட எல்லா நியாயங்களும் எங்கே அடிபட்டு போச்சுன்னா அவர் இண்டிவிஜுவலாக ஒரு எம்எல்ஏவை நேம் பண்ணி அவங்க வந்தாங்க ஜிலேபி சாப்பிட்டாங்க இவ்வளோ ஜிஎஸ்டி ஏன் இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க சொன்னது வந்து அது வந்து நான் சொல்கிறேன் அது உள்ளூரில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் எந்த கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. அதுதான் அங்கே நடந்திருக்குது. ஒருபோதும் நான் வந்து இதை திமுகவை ஒப்பிட்டு பேசுகிறதால நிர்மலாவோ வானதியோ அல்லது அவங்க கட்சியிலேருந்து அண்ணாமலை எடுத்து வெளியில் விட்ட வீடியோவையோ நியாயப்படுத்துறதா தயவுசெய்து நினைக்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு, இந்த உரையாடல், இதுக்கு அப்புறம் கூட பொது வெளிகளில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் குறித்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாது. அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதே வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதாகட்டும், அவருடைய பேச்சில் வந்து அந்த ஒரு நீங்கள் சொல்றீங்களா அந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச அதிகாரத்தோடு தான் அதனுடைய பதில்கள் இடம்பெறுது. ஒரு பொறுப்பான கேள்விக்கான பதிலாக இல்லாமல் செய்தியாளர்களை மடக்குவது, செய்தியாளர்களை எதிர்த்துருவோமா அந்த கேள்வியை திருப்பி விடுவது, இது போன்றுதான் நடந்ததா தொடர்ந்து அவர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம பார்க்க முடியுதுன்னு சொல்லி சொல்லலாம். உண்மை. மத்திய அமைச்சர் என்கின்ற அந்த ஒரு செருக்கும் அந்த ஒரு அரகன்ஸும் அவருடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. கடந்த 7 ஆண்டுகளாக அவர் நிதியமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொருத்தரையும் மீடியா கிட்ட பேசும்போது அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சனாகவே இல்லை. அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து இன்னமும் வந்து கிரவுண்ட் லெவலில் அவங்க இறங்கி வரல. அவங்க என்னமோ ஒரு விதமான ஒரு அரகன்ஸ் அவங்கக்கிட்ட தென்படுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் எடுக்கு தப்பாக்கு பேசுறது,
அப்புறம் வந்து பர்சனலைஸ்டு அட்டாக் பண்ணுறது. அவங்க நேற்று கூட பாருங்கள், நேற்று பேசும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன ஊர்கா மாமின்னு சொல்கிறாங்க, எழுதிட்டு போங்க அப்படின்றாங்க. சோஷியல் மீடியாவில் 1000 வரும். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரமே பத்தாது. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சோஷியல் மீடியாவை அளவுகோலாக வச்சு தன்னை ஊர்கா மாமின்னு சொல்கிறாங்கன்றது அவங்க அங்கே கொண்டு வந்து பதிவு பண்ணுறாங்க. எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அப்படி எழுதுறவனை தேடி போய் பார்க்க மாட்டான். இப்போ இவங்களே அந்த அளவுக்கு ஊர்கா மாமின்னு தன்னை விழிக்கிறத பற்றி இந்த அம்மா சொல்லி விளம்பரம் தனக்கு தானே ராங் பப்ளிசிட்டி இவங்களே தேடிக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த சோஷியல் மீடியாவில் இந்த அம்மாவை பற்றி, நிர்மலாவை பற்றி வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு தெரியுது. அது அவங்க செய்யக்கூடாது. ப. சிதம்பரம்னு ஒரு நிதியமைச்சர் இருந்தார், அவரும் 10 வருஷம் நிதியமைச்சராக இருந்தார். இவங்க 7 வருஷமாக நிதியமைச்சராக இருக்காங்க. அவரும் சோஷியல் மீடியாவில் இருக்கார், ட்விட்டரில் இருக்கார். அவர் இப்படி இல்லாமல் ரியாக்ட் பண்ணார். அவர் வாயிலேருந்து தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தை வந்திருக்குமா? அதாவது வந்து தம் பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்குமா? 7 வருஷம் மத்திய மந்திரியாக இருந்தும் அந்த பதவிக்கு உரிய கண்ணியத்தையும் தகுதியையும் நிர்மலா சீதாராமன் பெறவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. நீங்கள் யாருக்கு பதில் சொல்லணும்னு ஒரு விவஸ்தை இருக்குதுங்க சோஷியல் மீடியாவில். அது வந்து ஒரு சாக்கடை. வக்ரம் பிடிச்சவங்க இவங்க தான் 90% இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஆயுள் போதாது. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அதை போய் ஒரு பெரிய இஷ்யூவை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதுன்றது நீங்கள் யார் லெவலுக்கு உங்களை தாழ்த்திக்கிறீங்க? என்னை பற்றி இப்படி வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த ஹோட்டல் ஓனர், அன்னபூர்ணா ஓனர் கேள்வி கேட்டதை ஊர்காமாமே மடக்கியோ ஹோட்டல் ஓனர்னு எழுதுகிறாங்க. எழுதிக்கோங்க சார், என்ன வேணால் எழுதிக்கோங்க. இது இப்படி எழுதுறான்றது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நீங்கள் இந்த தேசத்தோட நிதி அமைச்சர், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. இந்த நாட்டோட நிதி அமைச்சர் நீங்கள். எப்பேற்பட்ட பதவி அது? டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, சண்முகம் செட்டியார், ஆர். வெங்கட்ராமன், ப. சிதம்பரம், அருண் ஜேட்லி, எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர்கள் இருந்த ஒரு இடம் அது. சி. சுப்பிரமணியம். இந்த மாதிரி வந்து கீழே இருக்கவங்க கூடலாம் வந்து கீழான மனிதர்கள், சாதியால், மதத்தால், பிறப்பால் சொல்லலை, குணத்தால் சொல்கிறோம். கீழான மனிதர்கள் கூட போய் நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்க? உங்களுடைய எல்லா நியாயங்களையும் அடிச்சிடுது. ஜிஎஸ்டியில் வந்து அந்த தொழிலதிபர் கேட்டது முக்கியமான கேள்வி. நீங்கள் சொன்ன, நிர்மலா சொன்ன பதிலும் பொருத்தமான பதில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அதுக்கு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலில் வெளியில் பேசக்கூடிய எதிர்க்கட்சி மாநிலங்களின் நிதியமைச்சர்களோ அதிகாரிகளோ உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் டிசிஷனை நாங்கள் எடுக்கிறோன்றாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போ இந்த கட்சிகள் எல்லாமே ரெட்டை வேடம் போடுதான்ற சந்தேகம் வருது. அப்போது ஒரு லார்ஜர் டிபேட்டு அந்த அம்மா கிளப்புறாங்க. அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க சொல்கிற முறையும் அவருடைய வார்த்தைகளும், இந்த மாதிரி வந்து விமர்சிக்கிறவனை தனியாக கூப்பிட்டு மிரட்டுறதும், அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறதும், அதை வீடியோ பிடிச்சி போடுறதும், இதெல்லாம் உங்களோட எல்லா நியாயங்களையும் அடிச்சிடும். இதில் ஒட்டுமொத்த கொலாட்ரல் டேமேஜ் யாருன்னா திருவாளர் பொதுஜனம் தான். ஏன்னா ஜிஎஸ்டியால் பாதிக்கப்படுறவன் திருவாளர் பொதுஜனம். அன்னபூர்ணா ஓனருக்கு 18% அந்த ஆள் சொல்கிறாருங்க, வேணும்னா நீங்கள் கூட்டிக்கோங்கன்றாரு. என்ன பேச்சு இது? ஏற்கனவே 22% பொங்கலுக்கு போட்டு சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்க மக்கள். 28% வரைக்கும் சில பொருட்களுக்கு, உணவுப் பொருட்களுக்கு வரி போகுது. ஆனால் அவர் வாயிலேருந்து என்ன வருது? அன்னபூர்ணா ஓனர் வாயிலேருந்து நீங்கள் வேணும்னா ஜிஎஸ்டியை கூட்டிக்கோங்க, ஆனால் யூனிஃபார்மாக வைங்கன்றாரு. அவர் பிரச்சனை அவரோட கம்ப்யூட்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவரோட சுயநலம். அதை தான் அவர் சுயநலத்தை அங்கே வெளிப்படுத்துறாரு. மக்களுக்காக அவர் பேசலை. அவரை நியாயப்படுத்த வேண்டிய துர்பாக்கியமான நிலைமை நமக்கு வந்திருக்குன்றது தான் நம்ம தலையில் எழுதின விதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.